அண்மை செய்தி. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அரசு தரப்பு சாட்சிகளை தொடர்பு கொண்டால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விதித்திருக்கிறது. சாட்சிகளை தொடர்பு கொண்டால் ஜாமீன் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்று ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அதில் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. சாட்சிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ள முயன்றால் ஜாமீன் ரத்தாகும் என்று தனது எச்சரிக்கையில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அரசு தரப்பு சாட்சிகளை தொடர்பு கொண்டால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவினுடைய நகல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 25 பக்கங்கள் கொண்ட செந்தில் பாலாஜி வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது. இதில் மொத்தம் செந்தில் பாலாஜிக்கு மொத்தம் 6 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை பொறுத்தவரை 25 லட்சம் ரூபாய்க்கான பிணைய தொகை செலுத்த வேண்டும். அதே போல செந்தில் பாலாஜி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசு தரப்பு சாட்சிகளையோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களையோ தொடர்பு கொள்ளக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அவ்வாறு அவர் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அது கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு வழங்கக்கூடிய அந்த ஜாமீனை ரத்து செய்வதற்கான ஒரு காரணமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை அமலாக்கத்துறையினுடைய இணை ஆணையர் அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல விசாரணை அதிகாரி முன்பும் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்று ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த நிபந்தனைகளை எல்லாம் விசாரணை நீதிமன்றத்தில் நிறைவேற்றி அவர் ஜாமீனை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செந்தில் பாலாஜி மீது 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஒன்று சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு, இன்னொன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு. இந்த 2 வழக்குகளையும் விரைந்து விசாரித்து முடிப்பதற்கு செந்தில் பாலாஜி உறுதுணையாக இருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக ஆஜராகி அந்த வழக்கினை விரைவாக முடிப்பதற்கு அவர் உதவி செய்ய வேண்டும் என்றும் இந்த நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 6 நிபந்தனைகள் செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட்டு இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.